ஜே சில குறிப்புகள் என்கிற சுந்தரராம் சாமியினுடைய ஒரு நாவலை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். உடனே சில அறிவுஜீவிகள்னு சொல்லுவாங்க, எழுத்து தான் எழுதியாச்சு, அது எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய பதில் இருக்குது. ஷேக்ஸ்பியர் தான் நாடகம் எழுதிட்டார், ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மொழிகள்லையும் அது மறுபடியும் நடிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எல்லாமே திருக்குறள் தான் எழுதிட்டார் திருவள்ளுவர். ஆனால் திருக்குறளை வச்சு மனிதன் திருக்குறள் எழுதுனதுலேருந்து இன்னைக்கு வரலும் ஒரு 2000 பேராச்சும் அதை பற்றி பேசியிருந்தாங்கிறாங்க. இப்படி நம்மகிட்ட பதிலாங்குது. ஆனால் இது எல்லாமே வெற்று பதில் தான் அப்படின்னு தோணுது எனக்கு. இங்கே இருக்கிற நம்ம ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக தான் பேசிக்க போகிறோம். நான் இந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்ததில் 2-3 காரணம் இருக்குது. அதில் ஒன்று வந்து 2 அடி நம்ம உயரத்தில் உக்காந்தாவே ஒரு அட்வைஸ் டோன் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆமாம். அப்புறம் இந்த சேருக்கு அந்த பக்கம் உட்கார்றவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான்லாம் பார்த்துக்கிறேன், வாழ்நாளில் டெய்லி பார்ப்பேன். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சேருக்கு முன்னாடி போய் உட்காருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அந்த சேருக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிறாருல, அவர் வெற்றி அடைஞ்சவர், நீங்கள் அவர்கிட்ட எதுக்கோ வந்துக்கிறீங்க, அதனால நீங்கள் தோத்தவர். அவர் உடனே ஆரம்பிப்பார், தம்பி காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும்பா அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது அட்வைஸ். அந்த டோன் வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த டோன்லாம் வராதுக்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூல் கட்டிடங்கள் இருக்குதுல்ல, இதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கணுன்றாங்க. செவ்வக வடிவில் ஒரு ஸ்கூல் வகுப்பறை இருக்குதுல்ல, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா டீச்சர் வந்து இங்கே நின்று பேசுகிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே உட்காந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்பவராகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பவர்களாகவும் மாறிடுறாங்க. கற்றல் என்பது 2 பக்கமும் நிகழணும். டீச்சர்கிட்ட நிகழணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிகழணும். ஒரு பக்கம் தான் நிகழுது. நான் பல முறை சொல்லிக்கிறேன், 100 முறை சொல்லிக்கிறேன், 101வது தடவை எங்க சொல்கிறேன். பிரபஞ்சன் சார் வந்து என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், எங்கள் வீட்டிலே ஒரே பொழுதுபோக்கு என் பேரன் நிறைய என்கிட்ட கேள்வி கேட்பான். இந்த குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பான். 4 கால் இருக்குதுன்னு சொல்லுவேன். சேருக்கு தான் 4 கால் இருக்குது, அது ஏன் ஓடலைன்னு கேட்பான். உண்மையிலே நான் சாகித்த கடையெல்லாம் வாங்கிட்டு எனக்கு பதில் தெரியாது அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. நான் ஒன்றும் இல்லைடா எனக்கு தெரில, உனக்கு தெரியாது தாத்தா, நீ மக்கு தாத்தான்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் பிள்ளை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டான். சார் சார் ஆர்மம் சார், பரவாயில்ல சார், எது வேணா நிறைய உட்காருங்களா சார் ப்ளீஸ், எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் வேணாம் சார், சும்மா உட்காருங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டான். உடனே அவன் மருமகிட்ட கேட்டுக்கிறாரு, ஏமா தம்பி பேசுறதே இல்லைன்னு. உங்களுக்கு தெரியாதா மாமா, அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்தாங்களாம். ஸ்கூலில் சேர்த்த உடனே டீச்சர்ஸு பேசாத, ஸ்டூடெண்ட்டை பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. நல்ல வேளை அவங்க நல்லா பேசிட்டாங்கன்னா ஓகே. ஒருவேளை அவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த பிள்ளையும் அப்படிதான் வளரும். என்னன்னா, அதனால தான் இந்த ரவுண்டு வட்ட வடிவில் கிளாஸ் ரூம்கள் அமையும் போது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் பேசலாம். அந்த வட்டத்தில் ஒரு இடம் தான் டீச்சருக்கு, மற்ற இடங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ எழுச்சி அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய உணர்வுகளை அப்படியே பகிர்ந்துக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் அதனால்தான் இந்த மைக் வந்து கீழே வச்சிருங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் கீழே வச்ச உடனே உங்களுக்கும் எனக்குமான டிஸ்டன்ஸ் இடைவெளி அது ரொம்ப குறைஞ்சிருது. ரொம்ப உரிமையாக ஆர்மோன் சார் உட்காருங்க, நம்ம பார்த்துக்கலாம், பேசி முடிக்கிறதுக்குள்ளே இடி விழுந்தால் கூட ரூம்குள்ளே போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, சும்மா உட்காருங்க பார்த்துக்கலான்றது. இப்படி இருந்தால் போதுன்னு தோணுது. நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கல்லூரி காலங்களின் முற்பகுதியில் ஜே சில குறிப்புகளை படித்தேன். அநேகமாக அப்போ தான் காலசுப்ரமணியம் படிச்சிருப்பாங்க, அப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்தை படித்த ஒவ்வொரு வாசகனும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மறக்காமல் இதை கையிலே எடுத்துன்னு போவாங்க காலேஜுக்கு. படிக்கிறதுக்கு இல்லை, சும்மா நான் ஜே சில குறிப்புகள் படிச்சுட்டேன் அப்படின்னு காமிக்கிறது. சத்தியமாக நான்லாம் 1 மாதம் இந்த புத்தகத்தை கையிலேயே வச்சுருந்தேன். ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவேன். எங்கள் அம்மா கத்திரிக்காய் வேணும் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கடைக்கு எடுத்துன்னு போய் கத்திரிக்காய் மேலே வச்சுட்டு கத்திரிக்காய் என்னன்னு கேட்பான் அந்த கத்திரிக்காய் கடை. ஜே சில குறிப்புகள் நான் படிச்சுட்டேன், நீ படிச்சிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டேன். அந்த ஒரு பார்வையிலே அவன் தெரிஞ்சுக்குவான், இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்னு நினைக்கிறவன். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படிதான் நினச்சாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் புஸ்தகத்தை வந்து ஜோல்னா பையில் வச்சுன்னு சுற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு எங்களுக்கு. ஜோல்னா பையில் வைக்கும் போதெல்லாம் 6-7 புஸ்தகம் வச்சுக்குவோம்.
வச்சுன்னு யாராவது எங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டாவோ டீ குடிக்கிறியாப்பான்னு கேட்டாவோ உடனே ஒரு புத்தகத்தை எடுத்து நீட்டி இது 100 ரூபாய், இதை வாங்கிக்கோ, ஜேஜேஎஸ்ல குறிப்புகள் படிக்காத நீ எதுக்கு வாழற அப்படிலாம் கேட்போம். என்னன்னா ஒரு பெரிய மமதையை, ஒரு பெரிய திமிரை இந்த புத்தகம் அந்த வயசுல எனக்குலாம் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரலும் நான் 7 முறை அட்டன் பண்ணேன். ஜேஜேஎஸ் குறிப்புகள் என்னால் படிக்க முடியல, பயங்கர டஃப்பாக இருக்குது, இது வெறும் பிளாசபிக்கலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். ஒரே ஒரு கொஸ்டின், அப்புறம் நம்ம புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். இங்கே இருக்கிறவங்கள ஜேஜேஎஸ்ல குறிப்புகளை முழுக்க படித்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. சந்தோஷம். ஒரே ஒரு தோழர் படிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து நான் படிச்சுட்டேன் நீ என்ன சொல்றது அப்படின்னு இல்லை அப்படி தோணுச்சுன்னா தோழர் வந்து தயவுசெய்து கூட போயிடலாம், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் தான் புஸ்தகம் படிச்சிருக்கோம், நீ என்ன கதை சொல்றதுன்னு கொஞ்சம் பேர் இப்போ புதுசாக கிளம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் ஆனால் சொல்லிட்டார் நான் போக மாட்டேன், நான் கேட்குறேன். அதுக்கு அப்போ ஒருத்தர் படிச்சுட்டாரு அப்படின்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இன்னும் கான்சியஸ் ஆகுறேன். நம்ம எதுவும் தப்பாக சொல்லிட்டா அவர் எழுந்துச்சு இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்ற கான்சியஸ் ஆகுவேன். ஆனால் அபத்தத்தின் உச்சமாக கொஞ்சம் பேர் இருப்பான். இப்போ நான் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை சொல்லியிருப்பேன். அதில் வந்து அந்த பேபின்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அவள் வந்து நியூடாலாம் அலைவா, ஒரு பைத்தியம் பிடிச்சிருவாள். அவள் வந்து ஒரு இடத்துல மாங்காய் சாப்பிட்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கதை சொல்லும்போது. ஒரு வாசகர் வந்து இவ்வளோ பெரிய கடிதம் எழுதிட்டாங்க, அவள் மாங்காயே சாப்பிடல புளியங்காய் தான் சாப்பிட்டா அப்படின்னு. நான் அவருக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தேன், ரெண்டுமே புளிக்கும் தான், கூட அது சாப்பிட்டானா இது சாப்பிட்டாங்க. என்னன்னா கதையில இவ்வளோ விஷயங்கள் விமர்சிக்க வேண்டிய இடம், நான் தவற விட்ட இடம்னு இருக்கு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு மாங்காய் இல்லை அது புளியங்காய் தான். சரி இப்போ என்னடா அதுல பெருசா ஒண்ணுமே ஆயிடாது. அந்த மாதிரியான சும்மா வெட்டான வியாக்கியானங்களுக்கு யார்ட்டையுமே பதில் இல்லை. ஆனா ஒரு நுட்பமான வாசகன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் ஒருத்தர் படிச்சுக்கிறாரு, நீங்க படிக்கல. ஆனா நான் உறுதியா நம்புறேன், இந்த கதையை நான் சொல்லி முடிச்சுட்டு போன பிறகு குறைஞ்சபட்சம் சத்தியமங்கலத்துல ஒரு 50 பேர் ஜேஜேஎஸ் குறிப்புகளை இப்ப படிச்சிருவீங்க அப்படின்னு தோணுது எனக்கு. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு 50 பேருக்கு இப்படி ஒரு புத்தகத்தை கடத்துறோன்றது. இந்த நிமிஷம் கூட 1.5 மணி நேரம் இந்த புத்தகத்தில் எதையுமே வாசிக்காம கதையா என்னால் சொல்லிட முடியும். ஆனால் நான் லாசாராவுக்கு எடுத்த அதே ஸ்கேல் தான் சுந்தரராம் சாமிக்கும். அவருடைய கவித்துவமான அந்த வார்த்தையை நான் மிஸ் பண்ணுவோன்னு பயமா இருக்கு. அதனால தான் நான் பல இடங்களை வாசிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை வந்து சுந்தரராம் சாமி வந்து 25 வருஷம். சுந்தரராம் சாமியை பத்தி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்றேன். அப்போ வந்து தமிழ் குடிமகன் வந்து தமிழ்நாட்டினுடைய கல்ச்சுரல் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து மனா வந்து ஒரு பேட்டி எடுத்தார் குமுதத்தில். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் சுந்தரராம் சாமி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் குடிமகன் தெரியாதுன்னு சொல்லலாம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்றாரு, இல்ல சுந்தரராம் சாமி உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எங்களுக்கு கலைஞர் தான் பெரிய ஆளு, அவர் வந்து ஐந்தமிழ் அறிஞர் அப்படின்றார். மனா சொல்றாரு, இல்லை சார் அவர் ஐந்தமிழ் அறிஞர்னு எங்களுக்கும் தெரியும், சுந்தரராம் சாமின்னு ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுதினுக்கிறார், அவரை தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க என்ன மறுபடியும் அதை கேட்குறீங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஒன்றும் இல்லை சார், அவருடைய பெயர் வந்து நோபலுக்கு ரெக்கமெண்ட் ஆகிக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஆகி ஒருவேளை நோபல் பரிசு வாங்கிட்டார்னா அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்ச்சுரல் மினிஸ்டரா இருந்த உங்களுக்கு அவர் பேரே தெரியாது அப்படின்னு நான் குறிச்சுக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. அந்த பேட்டி வந்து பாதியிலே முடிஞ்சிடுது. அவ்வளோ முக்கியமான ஒரு ரைட்டரா சுந்தரராம் சாமி இருந்தார். உடனே நாளைக்கு ஒருத்தர் கேட்பார், அவர் பேர் ஒன்று நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் ஆகலையே அப்படின்னாரு. ரெக்கமெண்ட் ஆனதா மனா சொல்லியிருந்தா அது வந்து தமிழ் குடிமகனை வெறுப்பேற்றதுக்காக கூட சொல்லிடலாம். இப்படிதான் அதெல்லாம் எடுத்துக்கணும், ரைட். அப்புறம் நான் வந்து ஒரு தடவை சுந்தரராம் சாமியை பத்தி சொல்லும்போது ஒரு பிபிசிலேருந்து ஒரு யங் கேர்ள் ஒரு நிருபர் போய் அவர் ஒரு பேட்டி எடுக்கிறார். அவர்கிட்ட கேட்குறா, சார் நீங்க ஏன் சார் எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரியான அபத்தமான கேள்வியை பிபிசிலேருந்து இந்த நேற்று யூடியூப் ஆரம்பிச்சவங்களும் கேட்பாங்க, நீங்க ஏன் எழுதுறீங்க, நீங்க எழுத்தாள் தான் வந்தீங்க அப்படிலாம். அது மாதிரி சுந்தரராம் சாமிகிட்ட கேட்டவுடனே அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லம்மா, அழகிரி சாமி வந்து நல்ல கதைகள்லாம் எழுதினான்,
அவனை வந்து மலேசியாவில் ஒரு அழகான மாமி காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி யாராவது ஒரு மாமிகள் நம்மளை ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்களான்னு தான் எழுதுறான்னு சொன்னார். இது வந்து பயங்கர கிண்டல் தான். நான் வந்து அவர் கதை சொல்லும்போது இதை சொன்னேன். உடனே அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்து அவர் எங்கேயுமே அது மாதிரி சொல்லலை, பவா வந்து ஒரு மேடை சுவாரஸ்யத்துக்காக இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இருந்தார். நான் சொன்னதுன்னா அதோடு முடிஞ்சிருக்கும். அவர் எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கிறாருன்னு 100 பேருக்கு அப்போ கமெண்ட் போட்டான். குமுதத்தில் சொல்லிக்கிறாரு, இந்த பேட்டியில் சொல்லிக்கிறாரு. அதில் அந்த எழுத்தாளர்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் மிகையா கொஞ்சம் கம்மியாக ஒரு பேச்சாளர்கிட்ட வரும், அல்லது இன்னொரு சக ரைட்டர்கிட்ட வரும். இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அவருடைய முக்கியமான 3 நாவல்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள் பெண்கள் ஆண்கள். இந்த 3 நாவலும் ரொம்ப காத்திரமான நாவலாக சுந்தரராம சாமி எழுதினார். குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு காத்திரமாக வரவில்லை என்று விமர்சகர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள். ஆனால் புளிய மரத்தின் கதையும் ஜே சில குறிப்புகளும் எழுதி முடிக்கப்பட்ட இத்தனை வருடங்களில் தமிழின் முக்கியமான படைப்புகளின் முன்னணி வரிசையில் எப்பொழுதுமே வைக்கப்படக்கூடிய நாவலாக இருக்கிறது. ஓகே, இந்த நாவல் எதை பற்றியதுன்னா, இப்போ இதை படிக்கிற ஒரு வாசகன் ஒரு கதையை தேடி இந்த நாவலுக்குள்ள பயணிச்சா கண்டிப்பாக ஏமாந்துருவான். இதுக்குள்ள பெருசாக கதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம சீரியல் பார்த்துக்கிறோம், இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்மளை பாதிச்சிருக்கு. சீரியல் பார்த்துக்கிறோம், தமிழில் நம்மளுக்கு வண்டியாக குடும்ப கதைகள் எழுதுகிறாங்க, பிழிய நம்மளை அழ விட்டுக்கிறாங்க. அப்புறம் 10வது சிவாஜி கணேசன் மாதிரியான ஆட்கள் வந்து தங்கச்சி பாசம், அக்கா பாசம், மனைவி பாசம் நம்மளை இப்போ தேட்டர்லேயே 3 மணி நேரம் கதற விட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உள்ளவங்களுக்கு இந்த நாவலை படிக்கிறது நிறைய மனத்தடைகள் வரும். இது அப்படி இல்லை, இது கம்ப்ளீட்டாக வேற ஒன்று. ஆனால் 25 வருஷம் பொறுத்து ஒரு 5 நாளாக நான் தொடர்ச்சியாக அந்த நாவலுடைய பகுதிகளை படிச்சுனே இருக்கிறேன். சத்தியமாக நீங்கள் நம்புங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்ட ஒரு மன அவஸ்தைக்கு உருவானனோ அந்த மாதிரி 10 மடங்கு அதிகமான மன அவஸ்தைக்கு இந்த பீரியடில் உருவானேன். அதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி. சுந்தரராம சாமி ஒரே ஒரு முறை திருவண்ணாமலைக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்தார் முற்போக்கட்ட அரசத்தில். அப்போ அவர் சொன்னார், உலகத்திலேயே தெரியுமா பெரிய சோகம் புத்திர சோகம் கிடையாதுன்னார். மகன் இறந்து அப்பா உயிரோடு இருக்கிறது இல்லை, அது கூட கிடையாது, அதை கூட தாங்கிக்கலாம். நீ எழுதின படைப்பு நீ உயிரோடு இருக்கும்போதே செத்துரும், அதுதான் புத்திர சோகத்தை விட ரொம்ப சோகமானதுன்னு சொன்னார். உன் புஸ்தகம் உனக்கு முன்னாடியே காணாத போயிடும், உன் புஸ்தகத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அதுதான் உலகத்திலே பெரிய சோகம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஜே சில குறிப்புகள் இப்போ படிக்கிறப்போ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வார்த்தைகளை, எப்படிப்பட்ட நிகழ்வுகளை, எப்படிப்பட்ட சம்பவங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிற போதே ஜோசப் ஜேம்ஸ் என்கிற ஒருவனை பற்றியான குறிப்புகள் தான் இந்த நாவல். இந்த குறிப்புகளை எழுதுகிற எழுத்தாளனின் பெயர் அல்லது வாசகனாய் இருந்து எழுத்தாளனாய் மாறின ஒருவனுடைய பெயர் பாலு. கிட்டத்தட்ட பாலு தான் சுந்தரராம சாமி என்றால், சுந்தரராம சாமியினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்த எல்லோருக்கும் இந்த பாலு தான் சுந்தரராம சாமி என்று மிக சுலபமாக கண்டு பிடித்து விட முடியும். அதே மாதிரி மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பின்பு இந்த ஜே என்பவன் யார் என்று பல கேரள அறிஞர்கள் கண்டுபிடித்தார்கள். CJ தாமஸ் என்கிற கேரளாவில் இருந்த ஒரு முக்கியமான சிந்தனாவாதி தான் ஜே என்று சுந்தரராம சாமியால் எழுதப்பட்டிருக்கிறார் என்று கண்டுபிடித்திருக்கிறார். இந்த நாவலில் சுகுமாரன் தன்னுடைய பின்னுரையில் அதை பற்றி ஒரு வரி எழுதுகிறார். இந்த ஜேவை பற்றி இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அதிமேதாவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் சம்மதமோ தெரியவில்லை என்று இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிறார். முதல் வரி, அதிமேதாவித்தனத்திற்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தமோ என்று தெரியவில்லை. ஆல்பர் காமியூ ஒரு கார் விபத்தில் மரணமடைந்ததற்கு அடுத்த நாள் தன்னுடைய 32வது வயதில் ஜே இறந்து போனான் என்று இந்த நாவலை சுந்தரராம சாமி ஆரம்பிக்கிறார். அந்த பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும். அந்த மொழியின் சரடுகளை பிடித்து கொண்டு நீங்கள் என்னோட பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஜோசப் ஜேம்ஸ் 1960 ஜனவரி 5ஆம் தேதி தனது 39வது வயதில் ஆல்பர் காமியூ விபத்தில் மாண்டதற்கு மறுநாள் இறந்தான். இன்று இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு 57 வயதுதான் ஆகியிருக்கும். மேதாவிலாசத்துக்கும் அற்ப ஆயுளுக்கும் அப்படி என்னதான் நமக்கு எட்டாதபடி ரகசிய உறவோ, அதிலும் இந்த 40 ஒட்டிய வயதுகள், விசேஷமாக வறுமை பிடுங்கும் இந்தியாவில் எழுத்தாளர்களுக்கு சோதனையாகவே இருந்திருக்கின்றன. கு. அழகிரிசாமி, மு. தளையசிங்கம், கூப்பா ராஜகோபாலன், புதுமைப்பித்தன் என்று எத்தனை இழப்புகள். இந்த வரிசையில் ஜேஜேயையும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஜேஜே தமிழ் எழுத்தாளனா, அவன் மறைவு எப்படி நமக்கு இழப்பாகும் என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். ஜேஜேயின் உயிர் திராவிட உயிர் என்றாலும் கூட தமிழ் உயிர் அல்ல என்பது உண்மைதான். இருந்தாலும் அவன் எழுத்தாளன். தன் உள்ளொலியை காண எழுத்தை ஆண்டவன். மிக முக்கியமான விஷயம் அல்லவா இது? அபூர்வத்திலும் அபூர்வம் அல்லவா? இவ்வாறு உலகமெங்கும் எவனெவன் தன் உள்ளொலியை காண எழுத்தையோ கலைகளையோ அல்லது தத்துவத்தையோ விஞ்ஞானத்தையோ அல்லது மதத்தையோ, இக்காலத்தில் நாம் எப்படி அரசியலை இதில் சேர்க்க முடியும், ஆண்டானோ அவர்கள் எல்லோருமே நம்மை சார்ந்தவர்கள்தான். நம் மொழிக்கு உடனடியாக அவன் மாற்றப்பட்டு நம் உடம்பின் உறுப்பாகிவிட வேண்டும். இவ்விணைப்பையும் பரவசத்துடன் உணர்ந்து மேற்கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு சிந்திக்க தெரியும் என்றால், முடியும் என்றால் என்று இந்த நாவலை சுந்தரராமசாமி ஆரம்பிக்கிறார். இந்த நாவலை பாலு என்கிற சுந்தரராமசாமி தான் நமக்கு ஸ்டோரி டெல்லராக இருந்து கதை சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த பாலுக்கு சின்ன வயதிலேயே உடல் நலம் சரியில்லாமல் போய் ஒரு அறையிலேயே அடைந்து கிடக்க வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. ஒரு அறையிலேயே அடைந்து கிடக்கிற போது வேற்றுலக தொடர்புகள் எதுவுமே இல்லாத ஒரு பையனாக அவருடைய வாலிப வயது கழிகிறது. அவர் அந்த காலங்களில் அந்த காலத்தில் நான் பார்த்த மனிதர்கள் என்று, எங்கள் வீட்டுக்கு புல்லறுக்க வருகிற ஒரு நாடார், ஒரு துணி துவைக்க வருகிற ஒரு டோபி என்று ஒரு 5-6 பேரை தான், ஒரு தச்சன், இவர்கள் தான் எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக வருவார்கள். இவர்களுடைய குரலையோ எப்போதாவது இவருடைய முகத்தையோ மட்டும்தான் நான் பார்க்க நேரும். அப்படி அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்ட எனக்கு வேற என்ன செய்வது என்று தெரியாததனால் நான் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் என்று சுந்தரராமசாமி சொல்கிறார். நான் பேராசிரியராகி ஒரு இன்கிரிமெண்ட் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக புத்தகம் படித்தவன் இல்லை. இந்த புத்தகம் படித்தால் எனக்கு 120 ரூபாய் இன்கிரிமெண்ட் வரும் என்பதற்காக புத்தகம் படித்தவன் இல்லை. ஒரு அறையில் நான் அடைந்து கிடக்கிறேன். எனக்கு மனித தொடர்புகளே இல்லை. அதனால் நான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி படிக்கிற போது ஏராளமான எழுத்தாளர்களை நான் தொடர்ச்சியாக வாசிக்கிற போது என்னை ஆகர்ஷித்தவன், என்னை ஆட்கொண்டவன் என்று நான் ஜேஜேவை எனக்குள் பறித்துக் கொள்கிறேன். எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறை நான் ஜேஜேவை சந்தித்து விட வேண்டும் என்று அந்த பாலு ஆசைப்படுகிறான். அவனுடைய உலகத்தில் ஜேஜேவின் உருவம், ஜேஜே எப்பொழுதும் ஒரு சுருட்டு பிடிப்பவன், ஒரு மேல் சட்டை கழட்டி போட்டுவிட்டு வேலை பார்ப்பவன். அவன் கேரளாவின் மிக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரன். ஃபுட்பால் பிளேயர்ல மைதானத்தின் நடுவில் இருந்து விளையாடக்கூடியவன். அவன் எத்தனை மணிக்கு என்ன கோல் போட வேண்டும் என்று சொல்லி சொல்லி கோல் போடக்கூடியவன். அவ்வளவு அற்புதமான அவனை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சந்தித்து விட வேண்டும் என்று இந்த பாலு ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இவன் ஜேஜே என்று தெரியாத ஒரு தருணத்தில் ஜேஜேயை நாகர்கோயிலில் ஒரு தச்சு பட்டறையில் வைத்து பாலு சந்தித்திருக்கிறார். அப்ப ஜேஜேன்னு தெரியாது. இந்த ஜேஜேவுக்கு 4-5 பரிணாமங்கள் உண்டு. அவன் ஒரு கால்பந்தாட்ட வீரன், அவன் ஒரு எழுத்தாளன், அவன் ஒரு ஓவியன், அவன் ஒரு மிக மிக பிரமாதமாக தச்சு வேலைகள் செய்பவன்,
ஒரு 4 வேலைகள் உண்டு. இவன் குடும்பமே கேரளாவில் உள்ள ஒரு சிரியன் கிறிஸ்டியன் குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா என்று 9, அவங்க தம்பி சித்தப்பா குடும்பம் என்று 9 பேர் ஒரு சர்ச்சுக்காகவே வேலை பார்ப்பவர்கள். அங்கிருந்துதான் ஜே என்கிற இந்த சிந்தனையாளனும் எழுத்தாளனும் தோன்றுகிறான். அவனை எல்லாரும் சொல்றாங்க, உன்னை எப்படியாவது படிக்க வச்சு ஏசாமிக்கு பிரச்சாரம் பண்ணுகிற ஒரு போதகனாக அல்லது ஒரு உபதேசியாராக மாற்றிவிட வேண்டும் என்று ஜே கிட்ட சொல்றாங்க. ஜே தன் குடும்பத்தை ஆட்கள்கிட்ட சொல்றான், தயவு செய்து வேணாம், அதுக்கு பதிலாக ஏசாமி செஞ்ச தொழிலை கூட நான் செஞ்சு போச்சுக்கிறேன். ஏசாமி வந்து டச்சு வேலை செஞ்சார். இந்த பிரச்சாரம் பண்றது, சந்தையில் போய் நோட்டீஸ் கொடுக்கறது, அல்லேலுயா சொல்றது, இந்த மாதிரி வேலைலாம் நமக்கு சரிப்படாது என்று சொல்லிவிடுகிறான். ஜே கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அரவிந்த் ஆக்ஷன் என்கிற ஒரு பேராசிரியர் 2ஆம் நாளே அவனை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறார். நண்பர்களே, இங்க நம்ம இந்த ஸ்கூலுடைய தாளாளர் இருக்கிறார், காலசுப்ரமணியம் இருக்கிறார், கல்வியில் புழங்குகிற பல பேர் இருப்பீர்கள். உங்களுக்கு 60 ஸ்டூடெண்ட் உங்க முன்னாடி இருப்பாங்க. நீங்கள் 60 ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கிற கணத்தில் ஒரே ஒரு பையன் வேறையா இருப்பான். அந்த பையனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவன் நிச்சயமா உயிர் போனாலும் இன்ஜினியர் ஆகவே மாட்டான், நீட் எழுதவே மாட்டான். அந்த பையன் வேறையா இருப்பான். ஆனா என்னன்னா, அவனை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, நீ உருப்பட மாட்ட, நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு கிடையாது, மாடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லாத அவன் இங்க வந்து உட்காந்துக்கிறான், இப்படி சொல்லி சொல்லி அவனை மறுபடியும் மாடு மேய்க்க அனுப்புறது. அப்படி இல்லை. இந்த அரவிந்த் ஆக்ஷன் என்கிற இந்த பேராசிரியர் 2வது நாள் ஜேவை அடையாளம் கண்டுபிடித்துக்கிற, இங்க வா அப்படின்னு கூப்பிடுற. கூப்பிட்டு காலேஜ் காம்பவுண்டு கூட்டு போய், உனக்கு என்ன பெரிய ஆசை அப்படின்றார். நான் எழுதணும். நீ இந்த லைப்ரரிக்கு வந்தே நான் நேற்றுலேருந்து பார்க்குறேன், இங்கே இவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குது, ஆனால் நீ எப்பயுமே மேரி மாதாவுடைய லைப்ரரியில் தான் போய் உட்காந்துக்கிற. இவன் சொல்கிறான், இல்லை சார், அங்கே இருக்கிற புத்தகங்களை விட இங்கே இருக்கிற நம்ம காலேஜில் இருக்கிற புத்தகங்கள் அதிகம், ஆனால் அந்த பேராசிரிய பெருச்சாலைகளுடைய தொல்லை தாங்க முடியலன்னு சொல்கிறான். உடனே அந்த அரவிந்த் ஆக்ஷன் வந்து ஒரு சிகரெட் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, சிகரெட் பிடிப்பேன். 2 பேருமே ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேராசிரியர் இப்படி இணையறாங்க. ஏன்னா இவள் ஒரு மேதை என்பதை அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது அவருக்கு. இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா, அந்த கோட்டயம் பகுதிகளில் 2 பெரிய லைப்ரரி இருக்கிறது. அந்த பெரிய 2 லைப்ரரியை முற்றிலும் மாற்றி அமைத்து அதுக்கான புத்தகங்கள் வாங்கி அதை வந்து எல்லாரும் வந்து போகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டும். அவர் சொல்றார், ஜேன்னு இந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் என் கூட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வருதுன்னு இதுல எத்தனை லட்சம் வரும், எவ்வளவு கமிஷன் வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கிரியேட்டிவான ஆளை இதை கூட வச்சுக்கினா இதை உச்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நாம யோசிக்க தெரியணும். அவர் ஜேட்ட சொல்றாரு, நீ காலேஜுக்கே வர வேணாம். அவன் சொல்றான், இப்ப மட்டும் நான் எங்க சார் வரேன், எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரும், அவ்வளவுதான், அதை கூட வர வேணாம். இந்த 2 லைப்ரரிக்கும் போ, ஒரு பிரமாதமான ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடு, இது எப்படிலாம் மாற்றலாம். அவன் ஒரு ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறான். அந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட்டை சுந்தராம்சாமி எழுதுகிறாரு. அதை வந்து நான் உங்களுக்கு வாசித்தேன்னா, அப்படி இந்த ரிட்டர்ன் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கே ஜேவை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பூங்காவுக்கு நடுவில் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிற லைப்ரரி போய் பார்த்தேன், உண்மையிலேயே அங்கே பூங்காலாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் அந்த அந்த பில்டிங் கட்டப்பட்ட விதமே தப்பு. இதனுடைய ஃபவுண்டேஷன் இருக்குதுல்ல, கடகால், இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து 50 அடிகள் மேற்கு பக்கமாக நகர்த்தி இந்த கட்டடம் கட்டப்பட வேண்டும். ஏதாவது முடியுமா? மொத்த கட்டடத்தை இடிடான்றான். ஆமா, என்னன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வேப்ப மரம் இருக்கிறது. அந்த வேப்ப மரம் ஏனோ யார் கண்ணுக்குமே படலையான்னு தெரியல. எந்த மனிதனும் ஒரு மரத்தை உற்று பார்க்கிற போது அதை அவன் உயிரே போனாலும் வெட்ட முடியாது என்று ஜே அந்த ரிப்போர்ட்டில் குறித்து வைத்திருக்கிறார்.
ஒரு மரத்தை நீங்கள் உற்று பார்க்கிற போது உங்களால் அந்த மரத்தை வெட்ட முடியாது. நமக்கு இந்த மரம் வெட்டுறது அப்படின்னு போயிட்டாவே பயங்கரமா உடம்புல பதறது. என்னன்னா ஒரு ஒரு மினிஸ்டரோ அல்லது ஒரு ஒரு ஹைவே சீஃப் இன்ஜினியரோ ஒரு 20 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சக்தி வரல இருக்கிற இந்த ரோடை வந்து 4 அடி 4 மீட்டர் அகலப்படுத்தலாம், இந்த மரத்தெல்லாம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஒரு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல, ஒரு 50 ஜேசிபி ஒரே நாள்ல வருது. அப்புறம் அந்த மரம் இருக்கிறவங்களாம் இவ்வளவு பேர் நம்ம ஊர்ல இருக்கிறானா நம்மளுக்கே தெரியல. அந்த மிஷின் டர்ன்னு நம்மளுக்கு ஒரு குதூகலம் வருது. மரம் அறுக்கிற போது குதூகலம் வருகிற மனிதர்களை நம்ம எத்தனை காலம் பொறுத்து மாற்ற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மரம் சாய்கிற போது மனித உடல்கள் சாய்கிற மாதிரி பதைக்க வேணாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஊர்ல காயத்ரி கேமஸ்ன்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்பெயின் நாட்டு ஓவியர். அவங்க வந்து ஒருத்தன் வந்து ஒரு பிளாட் 2 ஏக்கர் அதை வாங்கி பிளாட் போடுறான், இடத்த வாங்கி பிளாட் போடுறான். அதுக்குள்ள 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு வேப்ப மரம் இருக்கு. எனக்கு மதியானம் ஆபீஸ்ல இருந்து வரேன், இபி ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு போன் வருது, அவசரமா வாங்க சார் அப்படின்னு. நான் வண்டி எடுத்துன்னு போனா ஒரு 50 பேர் நிக்கிறாங்க, எல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்க. அந்த என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்பெயின் வெள்ளக்காரி இல்லை, அவங்க வந்து ஒரு வேப்ப மரத்தை கட்டி பிடிச்சி நிக்கிறாங்க. அந்த காட்சி வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத காட்சி. நான் போய் நின்று என்ன காயத்ரி அப்படின்னு, அவங்க இங்கிலீஷில் எனக்கு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, இவன் வந்து இந்த இடத்த வாங்கிட்டான், அதெல்லாம் ஓகே நோ ப்ராப்ளம், ஆனால் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட சொல்கிறான், சார் இந்த வெள்ளக்காரி பைத்தியக்காரியா சார், பட்டா இடம் நான் வாங்கிட்டேன், நான் என் இடத்த வெட்டி பிளாட் போட போகிறேன், இது வந்து 60க்கு 30 பிளாட் வர இடம் சார். அவன் அடிக்கணக்கில் பேசுகிறான், 60க்கு 30 பிளாட் போட போகிற இடம் சார், இவன் வந்து இதை தடுக்கிற, இவளுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு. அவங்களுக்கு இவன் தமிழில் சொன்னதே புரியும். அவங்க சொல்கிறாங்க, உன் இடமா இருக்கட்டும், உண்டே பட்டா இருக்கும், எல்லாம் நீ வச்சுக்கோ, ஆனால் என்னை வெட்டிட்டு அப்புறமா அந்த வேப்ப மரத்தை வெட்டுறான்றாங்க. நம்மளே நீங்கள் நம்பணும், இந்த இன்சிடென்ட் நடந்து 20 வருஷம் ஆச்சு, அந்த வேப்ப மரம் அப்படியே தான் இருக்குது. அங்கே 60க்கு 30 பிளாட்டே போடலாம், அதுக்கு பக்கத்தில் பிளாட் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வெள்ளக்கார அம்மா ஒரு மரம் வெட்டுறதை தத்துச்சு. ஆனால் இந்த மண் எந்துன்றோம், நாம இந்த ஊரு எந்துன்றோம், இந்த பக்கம் மலைன்றோம், எங்களுடைய மனிதர்கள்ன்றோம், முடியல நம்மளால. இந்த பக்கம் ஒரு 500 மரத்தை தூக்கு, அந்த பக்கம் ஒரு 500 மரத்தை தூக்குன்றாங்க. நான் ஜே சொல்றான், ஒரு மரத்தை உற்று பார்க்கிற யாராலும் அந்த மரத்தை வெட்டவே முடியாது என்று சொல்றான். ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான் அந்த அரவிந்த் ஆக்ஷன் என்கிற பேராசிரியர். இந்த பாலு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கான். என்னன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஜேஜேவை பார்த்துட்டா போறோம். எனக்கெல்லாம் அப்படி நிறைய எழுத்தாளர்களை பார்க்கணும் அப்படிலாம் தோணி, நான் வண்ண நிலவனை பார்க்கலாம் அப்படி போயிருக்கேன். நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். காலசுப்ரமணியத்துக்கு பிரமில பார்க்கணும் அப்படின்னு முதல் முறையா போயிருப்பார். அது வந்து ஒரு காதலியை பார்க்கறதுக்கு போறல்ல, அதுல இருந்து இன்ட் 100 போட்டுக்கணும். அது மாதிரி ஒரு 100 மடங்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியது அது. நல்லா அப்படி போயிருக்கேன். அந்த மாதிரி இவன் வந்து நாகர்கோயிலேருந்து புறப்பட்டு கோட்டயத்துக்கு போறான். கோட்டயத்துக்கு போய் ஒரு பெரிய எழுத்தாளர் மாநாடு நடக்குது, முன்னேற்ற சங்க எழுத்தாளர் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா ஜே வருவான். அப்ப போய் பார்த்துடணும். முதல் அறிமுகம் ஆகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். என்னை வந்து அப்படியே முழுக்க ஜே கிட்ட நான் வெளிப்படுத்திடணும். பல்வேறு ஆசைகளோட நோயாளியான அந்த புள்ள ரயில்ல புறப்பட்டு போறான். அங்க போன உடனே பிரபல சரித்திர கதாசிரியர் ஒருத்தர் இருக்கார், மாதவன் நாயர் அவர் பேரு. அவர் வந்து பயங்கரமா சரித்திர கதை எழுதி கேரளாவே கிடுகிடுக்க வச்சுருக்கிறார். தமிழ்நாட்டிலையும் அப்படி அந்த பீரியட்லேயே நிறைய பேர் இருந்தாங்க, சாண்டில்யன், கோவிமணி சேகரன், அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து இவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிற எழுத்தாளன் அப்படின்னு உடனே பயங்கர கிண்டலா போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி, ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கும் ஒரு மலையாள எழுத்தாளனுக்கும் 2 பதிவு போடு அப்படின்னாரு. அதாவது அவர் வந்து தமிழ் எழுத்தாளனா, யாரு சரித்திர கதை எழுதுறாரு. பாலு வந்து மலையாள எழுத்தாளனா. ஏன்னா அவர் உருவம் வந்து அப்படி இருக்கான்,
நான் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளமாக தான் இருக்கிறேன், எனக்கு போடு அப்படின்னு சொல்லுவார். பதிவுலாம் முடிஞ்சிட்டு அவருடைய கதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பார். இதுக்கு மேலே சரித்திர கதை எழுதுறதுக்கு கேரளாவில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்ககிட்ட வண்டியாக இருக்கு, எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ இவன் வந்து ஜேஜேவை பார்க்க போகிறான். இவனுக்கு இந்த பேச்சே அருவறுப்பாக இருக்கும். அவன் சொல்லுவான், நீ வந்து நாகர்கோவில் தானே, கோட்டாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர். அங்கே இருந்த ஒரு ராஜாவை பற்றி நான் ஒரு கதை எழுதணும், யாராவது உங்கள் சரித்திர ஆசிரியர்கிட்ட இருந்தால் கேட்டு சொல்கிறியா அப்படின்னும். உடனே பால் நினச்சிக்குவான், ஏண்டா எங்கள் சரித்திர ஆசிரியர்னா நான் கேனேனா, கோட்டாரை பற்றி அவனுங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்க இன்னும் 1000 பக்கம் எழுத மாட்டாங்களா, அதையும் உனக்கு சொல்ல போகிறாருங்க அப்படிலாம் நினச்சிக்குவான். இப்போ எல்லாம் பேசினேன்ட்டோடனே ஒரு கட்டத்தில் இவன் பொறுக்க முடியாமல், சார் ஜேஜி இந்த மாநாட்டுக்கு வருவாரான்னு கேட்பான். கேட்ட உடனே அவருக்கு முகம்லாம் மாறிடும். ஜேஜே உனக்கு தெரியுமான்னு கேட்பார். என்னோட ஆதர்ஷம் சார் சொல்லுவான். அவன் எழுத்துலாம் உனக்கு புரியுமா அப்படின்னு கேட்பார். இல்லை சார், புரியாத எழுதுறதுன்றது 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து அது நம்ம அவன் ஒரு பிரமாதமான கோட் சொல்லுவான். சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமாக தாங்கவே முடியாது. என்னடா இவன் வந்து நம்ம என்னவோ பில்டப் கொடுக்குறோம், இவன் வந்து எனக்கு அந்த ஜேஜேவெல்லாம் பிடிக்காதுப்பா. இருக்கலாம் சார், ஆனால் நான் அவரை பார்க்கணும் தான் நான் மாநாட்டுக்கே வந்தேன், சும்மா கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டா போதும்னு தோணுது. வருவான் நான் வந்து சுட்டு பிடிச்சின்னு இங்கே தான் எங்கே வருவான் அப்படின்னு ஒரு அலட்சியமாக சொல்லுவான். நீங்கள் ஏன் சார் அவன் மேலே இவ்வளோ வெறுப்பாகிறீங்க, அவனுடைய எழுத்துலாம் நீங்கள் படிச்சுக்கிறீங்களான்னு கேட்பான். நான் படித்ததில்லை, நான் படிக்க மாட்டேன், ஆனால் இவர் எழுதுன்ற உலகமே படிக்கணும். இவர் யாரையும் படிக்க மாட்டார், நான் படிக்க மாட்டேன், ஆனால் அவன் என்னை பற்றி எழுதுந்த நீ படிச்சுக்கிறியான்னு கேட்பான். இவனுக்கு புரிஞ்சுருங்க ஏன் இவ்வளோ வெறுப்பாகிறான்னு. உடனே மங்களா இவனுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இவன் ஜேஜேவனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் படித்த பையன். மங்களா இவனுடைய எழுத்தை பற்றி ஜேஜே என்ன சொல்லியிருக்காருன்னு வரும். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, எனக்கு மட்டும் அரச அதிகாரம் கிடைத்தால், அரசன் அந்த கட்டுரை தலைப்பு, எனக்கு மட்டும் அரச அதிகாரம் கிடைத்தால், அந்த இவர் வந்து ஒரு குட்டி ஓமன குட்டின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணு தான் இவனுடைய அந்த சரித்திர நாவனுடைய கதாநாயகி, உம்மினி குட்டி. அந்த உம்மினி குட்டிய ஒரு மன்னர் வந்து கதை முழுக்க துரத்துவார். கடைசியில ஒரு இளவரசர் வந்து அந்த மன்னர்கிட்ட உம்மினி குட்டியை காப்பாத்தி அவர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை இவர் செய்வார். இவர் கடைசியா ஜேஜே வந்து அந்த விமர்சனத்தை என்ன எழுதுவான்னா, அந்த உம்மினி குட்டியை எப்படியாவது காப்பாற்றி நான் மாதவன் நாயருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன், அப்படியாகிலும் அவர் சரித்திர நாவல் எழுதுகிற அவஸ்தையிலிருந்து விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பான். இதை படிச்சா ஒரு ஆள் கோபம் வருமா வராதா, ஒரு ஆள் தற்கொலைக்கு முயல மாட்டானா, அவ்வளோ வெறுப்புலகிற ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஜேஜே தான் சார் ஆதர்சம், அவனை பார்க்க தான் சார் நாகர்கோவிலேருந்து வந்தேன்னுவான். இவன் நம்மள ஆள் கிடையாது, இவனுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் வந்து சொல்லும் போதே இவன் உள்ள போயிடுவான். போனால் ஒரு 4 பேருக்கு முன்னாடி ஒரு டேபிளில், ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து ஜேஜே வந்து சுருட்டு பிடிச்சின்னு பேசிருப்பான். இவன் பார்ப்பான், சே ஒரு கால்பந்தாட்டக்காரனின் உடம்பு இல்லையாது, ஒரு சென்ட்ரல் ஆட்டக்காரனுடைய உடல் வாகு இல்லையாது, எவ்வளோ கம்பீரம், எவ்வளோ அழகு, எவ்வளோ நேர்த்தி, எவ்வளோ உயரம், என்னுடைய ஹீரோ, என்னுடைய பிக் பாஸ் அதோ அப்படி எதிரில் உட்காந்துறான். இவன்கிட்ட போனோடனே வேண்டா வெறுப்பா இவன் வந்து அவனை அறிமுகப்படுத்துவான். இவன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு தமிழ் வாசகன் அல்லது தமிழ் எழுத்தாளன். ஜேஜே வந்து அப்படி ஏஞ்சி இவனை பார்ப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து இவன் குள்ளமாக இருப்பான், 2வது ஒரு கூண் விழுந்த முதுகு இருக்கும், உடம்பு சரியில்லாத பையன்ல, இவன் அப்படி குனிஞ்சு நிற்பான். ஜேஜே அவன் தோளில் தட்டி சொல்லுவான், அந்த அம்மா அவங்க ஊரில் அந்த சிவகாமி அம்மா சபதத்தை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே இந்த பையனுக்கு வந்து அப்படியே முகம்லாம் சுருங்கிடும். அவன் சொல்லுவான், ஜேஜே புதுமை பித்தன்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் தான் எழுதுறாருன்னு சொல்லுவான். இதெல்லாம் ஜேஜே காதுக்கே விடாது. அவன் கேட்டுட்டு அவ்வளோதான், தமிழ் இலக்கியத்துக்கான விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவான். இந்த பையன் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சுருங்கிடுவான். ஒரு முதல் சந்திப்பு இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
ஒரு முதல் சந்திப்பில் வந்து காதலிக்கிட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதெல்லாம் பல பசங்க தற்கொலைக்கு போயிடுறது. ரோஜா பூவோட போவான், ஒன்றும் வேலைக்காகலன்னு நேராக தூக்கயிருக்கு போவான். அன்னைக்கே டிராவல் வந்து ஒரே டிராவல் தான், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, அந்த மனநிலைக்கு அவன் போயிடுவான். முதல் சந்திப்பு சிவகாமி அம்மா சபதத்தை முடிச்சிச்சான்னு கேட்டா அவ்வளவுதானா தமிழ் இலக்கியம். ஜெஜே புதுமைப்பித்தன்னு ஒரு மகத்தான எழுத்தாளன் தமிழ் தான் ஜெஜே எழுதுறான். மகாகவி பாரதி அப்படின்னு ஒருத்தன் உலக கவிஞர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவுக்கான கவித்துவமான வரிகளை தமிழில் தான் ஜெஜே எழுதுகிறான். கூப்பாரா என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளன் ஆண் பெண் உறவுகளின் சரடை கொஞ்சம் கூட விலகாமல் தமிழில்தான் ஜெஜே எழுதுகிறார்கள். இவங்கெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாமா? இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தினுடைய மேன்மைகள் இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்கு? மலையாளத்தினுடைய ஹிஸ்டரி எவ்வளோ? அங்க ஒரு சரித்திர கதையே முடிஞ்சிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்லுகிறான். ஆனா எங்ககிட்ட இந்த கோட்டாறு சின்ன அரண்மனை இருக்குதுல்ல, பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குல்ல, அந்த மதுள் சோ இருக்குதுல்ல, அந்த மதுள் சோத்தை பார்த்து மட்டும் எங்க சரித்திர ஆசிரியர்கள் இன்னும் 500 வருஷத்துக்கு 5000 பக்கமா பைண்டர் வால்யூம் எழுதுவான். அவ்வளோ வச்சுக்கிறோம் நாங்க. இதெல்லாம் சொல்றதுக்குள்ள நீ இப்படி போயிட்டியே ஜே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு தற்கொலையில் தோற்றவனின் மௌனமாக இந்த பாலு நாகர்கோயிலுக்கு திரும்பி வருவான். வந்தாலும் அவனுக்கு ஜே மேல இப்படி அவன் இவனை இன்சல்ட் பண்ணாலும் அவமதித்தாலும் அவன் மேல இருக்கிற காதல், அவன் மேல இருக்கிற ஒரு ஹீரோயிசம் எதுவுமே மாறாது. ஆனால் பாலு தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் சுந்தராமசாமி ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், எவ்வளவு காலத்துக்குத்தான் இன்னொரு மனிதனை நான் கொண்டாடி கொண்டிருக்க முடியும், இப்பொழுது நானே எழுத்தாளனாகிவிட்டேன் என்று எழுதுகிறார். சில கதைகள், என்னுடைய கதைகள் பிரசுரமாகி இருக்கின்றன. என்னுடைய கதைகள் மனித வாழ்க்கையின் இந்த பகுதிகளை பேசுவதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். இப்படி பாலு மறுபடியும் வருகிறான். அவன் எதிர்பாராத விதமான ஒரு ஆச்சரியம் உலகத்தில் நடக்கிறது. நண்பர்களே, பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்கிற ஒரு பாயிண்ட் சொன்னதாக நான் 2-3 இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று. ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒன்றை எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கோட்டயத்துக்கு போய் முன்னேற்ற எழுத்தாளர் சங்க மாநாட்டில் ஜேஜேவை சந்திக்க முடியாமல் அவமானப்பட்டு திரும்பி வந்த பாலுவுக்கு 2 வீடு தள்ளி ஒரு பேராசிரியரின் வீட்டிற்கு ஒரு நாள் அவருடைய பால்கனியில் ஜே உட்கார்ந்து கொண்டிருப்பதை பின் திண்ணையிலிருந்து பாலு பார்ப்பான். எப்படி ஒரு காட்சி இது! அப்படி பின் திண்ணையில் நின்று பார்ப்பான். அந்த 2 பேரும் வந்து பால்கனியில் உட்காந்துப்பாங்க. ஒரு சேர் போட்டிருக்கோம், 2 டேபிள் போட்டிருக்கோம், ஒரு சுருட்டு பிடிச்சிருப்பான். என் ஜே, என் பிரியமான ஜே, நீ இவ்வளவு தூரத்திலேயா இருக்கிற? இப்படி முன்பக்கமா வந்து 2 வீட்டை கடந்து அப்படி சைட்ல வந்தனா நான் உன்னை பார்த்துருவேன், நான் உன்னை தொற்றுவேன், உன் கூட பேசிடுவேன். ஆனா நான் வரமாட்டேன். முடிஞ்சிச்சு. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு எழுத்தாளனை பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்கிற பிரேமைகள் அப்படியே குறைஞ்சினே வந்துச்சு. உன்னை இங்கிருந்தே நான் பார்த்துக் கொள்கிறேன் ஜெஜி, ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கிற, அது போதும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் அல்ல, ஒரு நிமிஷமும் இவன் பின் திண்ணைக்கு போய் ஜே தென்படுகிறாரா என்று பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் நான் எடுத்த இந்த சபதம் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரேக் ஆயிடலாம். எப்போனாலும் மனம் தானே, மனித மனம் தானே எல்லாம். எப்ப வேணாலும் பிரேக் ஆகி நான் ஓடி வந்து என் ஜே என்று உன்னை கட்டிக்கொள்ள கூடும். ஆனால் நான் என்னை திடப்படுத்திக் கொண்டு என் பின் வீட்டு திண்ணையிலிருந்தே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜே. ஒரு நாள் காலையில் இவன் போய் பார்க்கிற போது பால்கனியின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். அப்படியே இவன் டெய்லி அந்த பொண்ணு தலை குளிச்சுட்டு ஈரத்தலையோடு அங்கதான் வந்து நிப்பா. இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான், தலைவர் அவுட்டுங்க. அந்த மனநிலை தான் இது. போய் பாப்பான், இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் போய் போய் பார்க்கறான். ஜே இல்லை, ஜே நீ இல்லையா, ஜே நீ போயிட்டியா என்று இவனே புலம்பிக் கொண்டிருக்கிற போது அன்னைக்கு சாயங்காலம் விளக்கை போடுவதற்காக அந்த பேராசிரியர் மட்டும் வந்து விளக்க போடுவார்.
சப்புனாயிடும். இப்படி ஜேஜேவை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்கிற இந்த ஆவல்கள் அதிகமாகிக் கொண்டே பல தருணங்களில் இந்த புத்தகத்தில் நாம் அப்படியே வேந்து வேந்து பார்க்கிற ஒரு இடம் இருக்கும். எலிக்குட்டி அப்படின்னு இவன் ரொம்ப செல்லமா கூப்பிடுற எலிசபெத் அப்படின்னு ஒரு பொண்ணு. அவ ஒரு பிரமாதமான வீணை வாசிப்பாளர். அவளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு ஜேஜேவும் அவருடைய நண்பர்களும் போயிருப்பார்கள். வீணை அவருடைய தனி அறையில் இருக்கும், மியூசிக் ரூம்ல இருக்கும். அந்த எலிக்குட்டியோடு இவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று வீணை வாசிக்கிற சத்தம் கேட்கும். எப்படி ஒரு அபூர்வமான நிமிஷம் பாருங்க இலக்கியத்துல. அப்படியே 4-5 பேரும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஓடி போய் அந்த அறையை திறந்து பார்ப்பார்கள். அறையில் யாருமே இருக்க மாட்டார்கள். வீணை அதுவே தன்னை இசைத்துக் கொண்டு அப்படி ஒரு காட்சி இருக்கும். இவங்க அப்படியே அதிசயித்து பார்க்கிற போது எப்படி வீணை அதுவே தன்னை இசைச்சுக்குமா? அதை மீட்டுவதற்கு ஒரு கை வேண்டாமா? ஒரு அதிர்வு வேண்டாமா? ஒரு அதிர்வு தானே வீணை இசைப்பது. ஒரு அதிர்வு வேண்டாமா என்று இவர்கள் ஸ்தம்பித்து நின்று பார்க்கிற போது வீட்டை செப்பனிடுவதற்காக, உத்தரத்தில் ஏற்பட்ட ஒரு பழுதை நீக்குவதற்காக மேல்தளத்தில் ஒரு ஆச்சாரி, ஒரு தச்சன், ஒரு மர சுத்தியலில் ஒரு ஆப்பை வச்சு லேசா தட்டி நிற்பான். அந்த அதிர்வில் வீணை அதுவே ஒரு லயமாக அதிர்கிறது. ஜே எலிக்குட்டியிடம் சொல்கிறான், திஸ் இஸ் லிட்ரேச்சர், இது இலக்கியம். இவ்வளவு நுட்பங்களை பருகக்கூடியது, இவ்வளவு நுட்பங்களை கோரக்கூடியது இலக்கியம். அது சத்தம் போடக்கூடியதோ, கைத்தட்டல் வாங்கக்கூடியதோ, எதிரில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களை மகிழ்ச்சி அடையக்கூடியதோ அல்ல என்று பல இடங்களில் இப்படி பல தருணங்கள் இருக்கிறது. அவன் நௌஷாத் என்கிற ஒரு கடையில் பட்டர் ஜாம் பிரெட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலையில் 9 மணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். சின்ன கடை. அந்த கடைக்கு வெளியே சுத்தமா 10 விரல்களும் அழுகி போயிருக்கிற ஒரு குஷ்டரோகி இப்படி ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்க. பிச்சை எடுக்கிறது நின்றுதா இவன் ஒரு ₹1 அவனுக்கு போடணும். பிரமிளா மேடம் போன் பார்க்க கூடாது, கொஞ்ச நேரம் பட்டு பார்த்துக்கலாம். ₹1 எடுத்து அவனுக்கு போடணும். இப்போ நாமளா இருந்தா ₹1 போட்டுருவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே போட்டுருவோம், இல்லை போடாத போயிடுவோம். இவன் ₹1 போடலாமா வேணாமா? இதை பற்றி கீழே நாட்டு தத்துவங்கள்லாம் என்ன சொல்லுது, மேல் நாட்டு தத்துவங்கள் என்ன சொல்லுது? இவனுக்கு உண்மையிலேயே நம்ம உதவுறது கரெக்ட் தானா? லத்தீன் அமெரிக்க தத்துவவாதிகள் யாராச்சும் இதை பத்தி எங்கேயாவது கோட் பண்ணிக்கிறாங்களா? இதை பத்தி எல்லாமே யோசிக்க ஆரம்பிப்பான். இந்த கடைக்காரர் இருக்கார்ல, அந்த ஹோட்டல் கடைக்காரு, அவருக்கு ஜே தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களை என்ன கூட எங்க ஊருக்கு அப்ப தெரியும். எப்படி தெரியும்னா, வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அரை லூசு அப்படின்வாங்க, அப்புறம் இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னுவாங்க. ஆனா ஒரு பயம் இருக்கும். அது என்ன பயம்னா, உனக்கு தெரியாதெல்லாம் அவன் படிச்சு வச்சிருப்பான். இவன் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிறான், எப்ப பார்த்தாலும் புஸ்தகங்களோட, அதுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் ஒரு 2-3 சலுகைகள் ஜேஜேவுக்கு இந்த கடையில் உண்டு. அது என்ன சலுகைன்னா, ஒரு சில நேரங்கள்ல அவன் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காத போயிடுறான்னு வச்சுங்களேன், யாருமே கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டு போற வா அப்படிலாம் யாரும் கூட மாட்டாங்க ஜேஜேவை. அடுத்த தடவை அவன் சாப்பிடும்போது காது கிட்ட போய், சாரி ஜேஜே, போன தடவை பில் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுக்கலான்னு சொல்ல மாட்டாரு, நான் போன தடவை பில் வாங்க, அப்படி ஒரு மரியாதை உண்டு. இப்ப எல்லாரும் இவனை பார்த்துன்னு இருக்கும் போதே இந்த மேல்நாட்டு தத்துவம், லத்தீன் அமெரிக்க அறிஞர்கள் இவங்களாம் அந்த ₹1 போடலாமா வேணாமான்றதை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு குழம்புனால சட்டால் மயக்க சிக்கிற வந்துருவான். அந்த ஹோட்டலே ரொம்ப அதிர்ந்து போய் ஓடி போய் எல்லாரும் தண்ணி கிண்ணி தெளிச்சு அவனை எழுப்பாங்க. அவன் எழுப்பின உடனே ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இந்த தத்துவ ஜாலங்கள்லாம் அவனுக்கு மோதி மோதி ஒரு முடிவுக்கு அவன் நினைப்பான் ₹1 கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு வந்திருப்பான். சுந்தராம் சாமி அந்த கதையில் எழுதுகிற பாலு அந்த கதையில் சொல்றான், டேய் மனுஷன் தோன்றதுல இருந்து எல்லாரும் கொடுத்துருந்தாண்டாக்குறாங்க, நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்ட? இவன் சொல்றான், அவங்க கொடுக்கறதுக்கும் நான் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அவங்களாம் அப்படியே கொடுத்தாங்க, சிந்தனை இல்லாமல் அப்படியே ₹1 நான் இவ்வளவு டிஸ்கஷன் எனக்குள்ள நடத்தி அதுக்கப்புறம் சரித்திர காலத்திலிருந்து இன்னைக்கு வரல நீ தானம் பண்ணிருக்கலாம். ஆனா அது வெற்று தானம். நான் பண்ணது சிந்தனை வயப்பட்ட தானம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இந்த இன்டலெக்சுவல்ஸ்களை மாட்டிக்கின குடும்பம் பொண்டாட்டிலாம் என்ன அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நினைப்பானா ஆகி ₹1 கொடுக்கலான்னு போனாமா, 9 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் அது, இப்ப 11:30. அவன் ₹1 வாங்குறதுக்காக இங்கே நின்றுப்பானா? நம்ம அவன் 7 ஊர் போயிட்டு இருப்பான். ஆனா இவன் அவனை தேடி கண்டுபிடிச்சி ₹1 கொடுத்தே ஆகணும். எங்க போயிட போறான்? கை இல்லாதவன் குஷ்டரோகி எங்க போயிட போறான்? பக்கத்துல சர்ச்சுக்குது. எப்பொழுதுமே தேவாலயங்களும் கோவில்களும் தன்னுடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே வறுமை பிடுங்கி தின்னும் நோயாளிகளை அடைத்து வைத்திருக்கிறது என்று ஒரு வரியை சுந்தரராமசாமி எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே தேவாலயங்களும் கோவில்களும் வறுமை பிடுங்கி தின்னும் நோயாளிகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அவன் தேடி 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 அலைவான், எங்கேயுமே இருக்க மாட்டான். அவன் எங்கெங்கயோ போய் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ரொம்ப டயர்டாகி ஒரு பூங்காவில் உட்கார வேண்டும் என்று உட்காருவான். அந்த குஷ்டரோகி அங்க பார்ப்பான். ஆனா இவனுக்கு சந்தேகம் வந்துடும், அவன் தானா இவன் அப்படின்னு. ஏன்னா நல்ல கரெக்டா சலவையில போட்டு வெளுத்த வெள்ளை வெளியேர்னு வேட்டி சட்டை பண்ணுவான். இவன் பார்க்கும்போது அப்படி இருக்க மாட்டான். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்ப அப்படி இருக்கான். இவன் தானா அப்படின்னு பார்ப்பான். இவன் தானா அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையை பார்ப்பான், விரல்களை பார்ப்பான். 10 விரலுமே இருக்காது. இவன் தான். நாய்ப்புள்ள நடுவில் போய் எங்கேயோ குளிச்சு ரெடியாகி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டுக்குது. ஆனால் என்ன, அங்க கொடுக்க வேண்டிய காசை உன்னால் தான் நான் மயக்கடிச்சு விழுந்தேன், உன்னால் தான் ஊர் முழுக்க தேர்ந்துக்கிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை இங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படி சுண்டி விடுவான். அவனுக்கு கை கிடையாது. எப்படி அவன் வாங்குவான்? காசு கீழே வந்துடும். அப்பதான் இவனுக்கு கான்சியஸ் வரும். என்ன கான்சியஸ்? உலக தத்துவத்தெல்லாம் ஆராய்ஞ்சவர் இவரு. ஆனா காயினை சுண்டி விட்டா அவனுக்கு பிடிக்கிறது கை இல்லைன்றத மறந்துடுவான். இதான் நிதர்சனம். தத்துவத்திலிருந்து நிதர்சனம் எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. போட்டோன்னா தரையில காசு வந்துருச்சா, அடடா இவனால எடுக்க முடியாது, நாமளே எடுத்து கொடுத்துடலாம், அல்லது நம்ம எடுத்துன்னு போயிடலாம். ரெண்டுமே இருக்கும். நீங்க பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, தெரியாம ஒருத்தருக்கு ₹50 பிச்சை போட்டுருவீங்க. அப்புறமா அவனை பார்ப்பீங்க, கண் குருடா இருப்பான். ₹50 ஏன் வேஸ்ட் பண்ணிட்டோம்? ₹1 போட்டாலும் இவர்தான் கண்ணு தெரியாத அப்படின்னு போட்டு ₹50 எடுப்போம். மனித மனது எவ்வளவு வக்ரமானதா இருக்குது. இவன் போய் அந்த காயினை எடுக்க போவான். அதுவரையிலும் சாதாரணமா உட்கார்ந்தவன் காலில் தேய்ப்பான். அந்த கால், இடது கால் எம்பி, அந்த வரி இடது கால் எம்பி அந்த காசின் மீது பதிந்து அதை பூமிக்குள் தேய்த்தது என்று சுந்தரராமசாமி எழுதுகிறார். பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த டிஸ்டர்பன்ஸோட இவன் நேரா அரவிந்தாட்சனை பார்க்க வருகிறார். உங்களுக்கு தெரியும், அரவிந்தாட்சன் இவனுடைய பேராசிரியர், இவனை இனம் கண்டு கொண்டவர், இவன் மீது அளப்பரிய அன்பு வைத்திருப்பவர், இன்றைக்கும் ஜேஜேவை தனக்கு சமமாக பாவிப்பவர். இங்க வந்தா இந்த முல்லைக்கல் மாதவன் நாயர்னு ஒரு கேரக்டர். அவர் மக்கள் எழுத்தாளர். அவர் நல்லா கல்லு குடிச்சிட்டு முல்லைக்கல் மாதவன் நாயர் வீட்டில் அப்படி சாஞ்சி படுத்துனுப்பார். அவன் சேர்ல இவர் படுத்துனுப்பார், யார் பேராசிரியர் சேர்ல. அதை பார்த்தோன்னே அவன் பயங்கர இரிட்டேட் ஆயிடும். அவருக்கெல்லாம் இந்த ஜேஜேஎம் எல்லாம் பெரிய மரியாதையே கிடையாது. எப்பயுமே பிரமிழ் பீரியட்ல பிரமிழ தமிழ்நாடு முழுக்க மதிச்சவங்க யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ. மற்றவங்க எல்லாருமே வெங்கட்சாமிநாதனுக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனைகள், அவருக்கும் சுந்தரராமசாமிக்கும் நடந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பேசலாம். பெரிய மதிப்பு கிடையாது. அவர் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என்னடா எழுத்தாள, வறுமையை பத்தி எழுதுகிறா நீ? இந்தியாவில் வறுமை தான் முக்கியம். ஆண் பெண் பிரச்சனைகளை பத்தி எழுதுகிறியா? இன்னமும் உள்ளொலின்ற வெளியொலின்ற அதெல்லாம் எனக்கு புரியவே, இவனுக்கு புரியலன்றதுனாலே அது இலக்கியம் இல்லை அவனுக்கு. இவன் சொல்லுவான், பார் முல்லைக்கல், இந்த பேச்செல்லாம் நீ எங்கேயாவது மேடையில் பேசு, ஒரு 100 பேர் உங்க கை தட்டுவான். மாட்டுக்கு சொரிந்து கொடு, எப்பொழுதும் மனிதர்களுக்கு சொரிந்து கொடுக்காது. நல்ல கோட்டர், மாட்டுக்கு சொரிஞ்சு கொடு, இதம்மா இருக்கும். அதுக்கு இன்னும்பா இன்னும் சொல்லுவோம். மனுஷனுக்கு சொரிஞ்சு கொடுக்காத, அவன் சொரிந்து கொடுக்கிற இடத்தில் இல்லை. எப்பயுமே இந்த
முல்லைக்கல் மாதவன் நாயருக்கும் ஜேஜேவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த ஜேஜேவை ரொம்ப நேசிப்பான் அந்த முல்லைக்கல் மாதவன் நாயர். அவனை சொல்லுவான், இவன் பெரிய மடையன் ப்ரொஃபசர், மிகப்பெரிய மடையன். மடையன்னா கூட நான் ஒத்துக்குவேன், மிகப்பெரிய பொய்யன். ஒரு எழுத்தாளன் பொய்யனா இருக்கக்கூடாது. ப்ரொஃபசர் சொல்றாரு, இல்ல நீ தப்பாவே அவனை புரிஞ்சுக்கிற. எப்பயுமே அவனுக்கு ஒரு நல்ல வாசகர்கள் இருக்கார்கள், உண்மையிலேயே அவன் மனிதர்களை நேசிக்கிறான், உனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அவன் சொல்லுவான், இல்ல ப்ரொஃபசர், தட்ஸ் ராங். இப்போ இவன் எப்படி பொய்யன்னு நான் சொல்றேன். திருவனந்தபுரத்துக்கு இவன் ரயிலில் போய் இறங்குறான். முல்லைக்கல் மாதவன் நாயர் பெரிய தொந்தியோட இருப்பான், ஒரு 100-150 கிலோ இருப்பார். இறங்கணுன்னு ஒரு கூலி பையனை கூப்பிட்டு இவனுடைய லக்கேஜை தூக்கி அவன் தலையில வச்சுட்டு கூட்டிட்டு போறான். போகும்போது அந்த பையனை அப்படி ஒரு கான்சியஸா பார்த்த, விளக்கண்ண ஊத்தி பார்ப்பாங்கல்ல, தம்பி எங்கேயா போயிட்டான்னா இவன் லக்கேஜ் முழுக்க போயிடும். அந்த நெரிசல் அவன் எங்கேயாவது போயிடுவானான்னு அப்படி கவனிச்சு கவனிச்சு போவான். ஏதோ அவனுடைய அந்த மூளையில் இருக்கிற ஒரு லக்கேஜுடைய நிறம் தெரிஞ்சுனாதான் இவனுக்கு ஆசுவாசமே வரும். அவனை பின்தொடர்ந்து போவான். ஆனா இவன் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு முன்னாடி, இந்த பதட்டம் அடங்குறதுக்கு முன்னாடி, கரெக்டா இவனுடைய வெப்பாட்டி வீட்டுக்கு முன்னாடி போய் அவன் சூட்கேஸை வச்சுட்டு அந்த பையன் நிற்பான். இது ரெகுலரா நடக்கும். நடந்த உடனே இவன் ஒரு காசு கொடுப்பான். காசு கொடுத்த உடனே அந்த பையன் வாங்கி பார்த்துட்டு 2 ரூபாய் கொடுப்பான். ஆனா இந்த கூலிக்கு 5 ரூபாய் கொடுக்கணும், உன் காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் நிஜமா நடந்தது, இதுதான் இன்சிடென்ட். இதை முல்லைக்கல் மாதவன் நாயர் எழுதும்போது எப்படி எழுதுவான்னா, ஒரு பணக்காரர் கோட்டயத்தில் அவன் திருவனந்தபுரத்துக்கு போனான். இவர் கிடையாது போனான். அவன் இவ்வளவு பெரிய தொந்தி வச்சிருந்தான். அவன் ஒரு சின்ன பையனுக்கு 2 ரூபாய் கொடுத்து அவனுடைய உழைப்பை திருடிட்டான். இந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த நாடு ஏழை குழந்தைகளின் வறுமையை பிடுங்கி தின்கிற நாடுன்னு இவன் எழுதுவான். இது பொய்யா இல்லையா ப்ரொஃபசர் கேட்பான். இப்ப இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும். ஆனா ஜேஜே மீது அவனுக்கு பயங்கர மரியாதையும் காதலும் இருக்கும். ஜேஜே சொல்லுவான், மாதவன் நாயர் உண்மையிலேயே இந்தியாவில் புரட்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, மக்கள் ஜனநாயக புரட்சி இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் நாடா மாறிச்சுன்னு வச்சுக்க, நீதான் அரசவை கவிஞன், அரசவை எழுத்தாளர், கன்ஃபார்மா நீதான். அச்சா, முல்லைக்கல் மாதவன் நாயர் அவனை யாரும் தோழர்னு சொல்றது அவனுக்கு பிடிக்காது. அவன் என்னை ஸ்டீமான்னு சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்குவான். இப்ப நீ அப்படி ஆயிடும்ல, ஆயிட்டோன்னே முதல் அசைன்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? மக்களை ரொம்ப திசை திருப்புற, சிந்தனைகளை ரொம்ப குழப்புற இந்த ஜேஜேவை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் முடிவு பண்ணும். முடிவு பண்ணி அந்த பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைக்கும். ஏன்னா நீ தான் எங்கால், நீ தான் ரைட்டர், ஒப்படைக்கும். அப்படி ஒப்படைச்சா நீ என்ன பண்ணுவ? ஜேஜே சொல்லுவான், அந்த முல்லைக்கல் மாதவன் இவ்வளோ பிரமாதமான இடம் பாருங்க. முல்லைக்கல் மாதவன் நான் சொல்லுவான், அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா நான் எழுந்துச்சி சேர் இருப்பாங்க, உட்காந்து சேர், அந்த சேரை எட்டி ஒரு உதவான், கவுந்து போய் விழும். இந்த சேரே எனக்கு வேணாம், அப்படின்னா பதவி எனக்கு வேணாம். அந்த சேரை எட்டி வச்சுட்டு, ஜே என் நண்பனே, என் காலத்தின் சிந்தனையாளனே அப்படின்னு உன்னை கட்டி பிடிச்சுக்குவான் ஜேஜேன்னு சொல்லுவான். எவ்வளோ பிரமாதமான இடம் பாருங்க. அதாவது தத்துவம், கொள்கை, அரசியல் முரண்பாடுகள் எல்லாம் வேற. ஆனால் ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் வைத்திருக்கிற அன்பும் பிரியமும் இன்னொன்று. பல சுவாரஸ்யமான இடங்கள் இந்த நாவலில் இருக்கின்றன. இந்த ஓமனக்குட்டின்னு ஒரு பொண்ணு ரயிலில் வருவா. அந்த இன்சிடென்ட்டை பற்றி ஜேஜே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். இந்த ஒரு பொண்ணு நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான பொண்ணு, அவன் என் கூட ரயிலில் பயணம் பண்ணான். அது ஒன்றும் நல்லா தான் போய் நின்றுச்சு ரயில் பயணம். திடீர்னு அந்த பொண்ணு பூக்களால் எம்ப்ராய்டு செய்யப்பட்ட ஒரு பையிலிருந்து ஒரு கவிதை நோட்டை எடுத்து, இதெல்லாம் நான் எழுதின கவிதை ஜேஜே அப்படின்னு கொடுப்பான். சுந்தராம் சாமி அதை பற்றி ஒரு கட்டுரையில் எழுதிப்பார். என்னன்னா, கவிதை எழுதாத, கவிதை மட்டும் வாசிக்கிற ஒரு வாசகனை என் வாழ்நாள் முழுக்க நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இதோ கிடைத்து விட்டான் என்று என் மனம் குதூகலிக்கிற போதெல்லாம் அவன் சட்டென்று தன் ஜோபியில் கையை விட்டு, இதோ நான் எழுதின கவிதை என்று காண்பித்து விடுகிறான். அது மாதிரி அதுவெல்லாம் அந்த ரயில் பயணம் நல்லாதான் போவோம்.
இவன் டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு கவிதை நோட்டை எடுத்து கொடுத்து, ஜே நான் எழுதின கவிதை. இவன் ஒரு கவிதையா புரட்டுவான். அழகழகா டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பாங்க, பணத்துக்கு மேக்கப் பண்றதெல்லாம். ஆமா, எனக்கு கவிதை வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர்ல எழுதினா கூட, இப்போ சிறகில் இருந்து உதிர்ந்த சிறகொன்று ஒரு பறவையின் வாழ்வை காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது. எந்த பேப்பர்ல எழுதுனான்னு அது மனசுல எழுதப்பட்டுச்சுல்ல. அப்படி இதுக்கெல்லாம் டெக்கரேஷனே வேணாம்ல, பணத்துக்கு தான் பூலாம் போட்டு டெக்கரேஷன். அந்த மாதிரி அந்த பொண்ணு காமிச்சோன்னே அந்த ஃப்ரெண்டு கேட்பான், ஜே இதெல்லாம் கேட்டு நீ அமைதியாவா வந்த அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நீ வந்து என்னை புரிஞ்சுக்கலடா. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் வந்து ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், எதிரிலேயே லோடோட துப்பாக்கியோட உட்காந்துக்கிறான். நான் ரயில்ல இருந்து இறங்குறவர்களும் வாயே திறக்க முடியாது. இப்படியாக உன்னுடைய ஒரு காதலை எழுந்தையா ஜேஜேன்னுவான். இப்படி பல இடங்கள் இந்த நாவலில் தெரித்து விழுகிற இடங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்னும் ஒரு இடம் சொல்லிட்டு அப்புறம் சில எவ்வளவு நேரம் ஆகி 1 hour ஆயிடுச்சா? சூப்பர், தாண்டிட்டேன். இப்போ ஒரு உலக எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநாடு வந்து சென்னையில் நடக்கும். அதுக்கு வந்து யாரோ தெரியாத ஒருத்தன் இந்த பாலுக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. அப்பெல்லாம் இவன் ஒரு 10-12 கதை எழுத ஆரம்பிச்சான், தொகுப்பு வந்திருக்காரு. இவன் இன்விடேஷன் பார்த்த உடனே ஒரு அமர்வுக்கு வந்து ஜே தலைமை தாங்குவான். உடனே இவன் பயங்கர சந்தோஷமாயி ரயில் பிடிச்சி அங்கே போயிடுவான். போன உடனே ரிசப்ஷன் நின்று, இது எல்லாமே எங்களுக்கு நடந்துக்குது, எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். போன உடனே அந்த ரிசப்ஷனில் வந்து எல்லா ஊர் ரிசப்ஷன்லையும், ஸ்கூல் ரிசப்ஷனாக இருந்தாலும், அலுவலக ரிசப்ஷனாக இருந்தாலும், பார்ட்டி ரிசப்ஷனாக இருந்தாலும், இலக்கிய ரிசப்ஷனாக இருந்தாலும், அழகான பெண்களை தான் ரிசப்ஷனில் போடுவாங்க. அது என்ன லாஜிக்னே நம்மளுக்கு புரியல. ஏன்னா அழகில்லாத பெண்கள் அந்த ஆண்களை போட்ட திரும்பியா போயிட போகிறோம் நாங்களாம். ஒன்றில் ஒரு ஏக்கம் இருக்கும், பரவாயில்லன்னு உள்ளே போயிடுவோம். போயிட்டு இவன் வந்து பதிவு பண்ணுவான். பதிவு பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லுவாள், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் தான் இந்த மாதிரியான அலுப்புலாம் பண்ணிக்கிறாங்களே, வாட் ஹேப்பன், அப்பெல்லாம் தமிழே வராது. நான் என்ன பண்ணுறது, கடவுள் என்னை இப்படி படிச்சுட்டானே. அந்த பொண்ணு சொல்லிட்டு என்னவா, இவர் வந்து தந்தி கொடுக்காத வந்துட்டாராம், நான் வரேன் அப்படின்னு தந்தி கொடுக்கலையா, அதனால உங்களுக்கு நான் ரூம் அலாட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் எழுதுறாரு, பாலு சுந்தராமசாமி எழுதுறாரு, எப்பொழுதுமே இந்த கிளிமூக்கோடு இருக்கும் அந்த பொண்ணு, அவ்வளோ அழகியா இருந்துச்சு, எப்பொழுதுமே அழகிய பெண்கள் ஏன் இப்படி பொய் சொல்லுகிறார்கள்னு தெரியல அப்படின்னு எழுதுனே ரொம்ப வெக்ஸ் ஆகி, எனக்கு ஒன்றும் ரூம்லாம் கூட வேணாம், இங்கேயே நான் முடங்கிக்குவேன், நான் ஒரு நோயாளி, நான் அப்படி காலை நீட்டி உட்காடுறேன்னு உட்கார போவார். உடனே மிஸ்டர் பாலு அப்படின்னு கத்துவாங்க. இவர் என்ன பண்ண, உலகத்திலே நீங்கள் தான் வந்து லக்கி, அதிர்ஷ்டம் பண்ணவர், உங்களுக்கு சீட் அலாயிடுச்சு, உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிடுச்சு. உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாகி எங்கன்னு கேட்பான். டிமிட்ரியோ தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ருஷ்யா ரைட்டர், அவர் ரூம் இருக்கு, அவரும் அவங்க ஒய்ஃப் வந்துக்கிறாங்க, அந்த வராண்டாவில் நீங்கள் தங்கிக்கலாம். உடனே அவனுக்கு தோணும், அட பாவீங்களா, ருஷ்ய ரைட்டருக்கு வந்து பொண்டாட்டியோட ஏசி ரூம் கொடுக்குறீங்க, ஒரு தமிழ் எழுத்தாளர் நான் ஒரு வராண்டாவில் படுத்துக்கிறதே உலகத்துக்கே சொல்லி கூவி ஒரு கிளிமூக்குக்காரே என்னை கூப்பிட்றாளே அப்படின்னு நினச்சிக்குவான். அப்புறம் போய் இவன் வந்து அந்த வெளியே ட்ரெஸ்லாம் விட்டு வராண்டாவில் படுக்க போவான். உள்ளேருந்து ருஷ்யன் ரைட்டர் டிமிட்ரி பாப்பார். இவனை பார்த்துச்ச, இந்தியா எவ்வளோ மகத்தான நாடு, இந்திய எழுத்தாளர்கள் எல்லாமே காந்தியை பின்பற்றாங்க, ஒரு ரூம் கூட வேணான்னு வராண்டாவில் அப்படி கால் நீட்டி படுக்கிறாங்க. இந்த மகத்துவம் தான் உலகத்தில் வேற எந்த நாட்டுக்குமே இல்லை. இவனுக்கு கொடுக்கல, நான் அதனால வந்து இவன் படுத்துக்கிறான். அவர் வந்து காந்தியோட இவனை ஒப்பிட்டு பரிதாபப்பட்டு ஒரு கம்பளி எட்டுனது, நல்ல திக்கான கம்பளி இவன்கிட்ட கொடுத்து, மிஸ்டர் பாலு மை கிஃப்ட். அவர் பாப்பார், எங்க நாட்டில் வந்து, தமிழ்நாட்டில் வந்து, மெட்ராஸில் வந்து வெள்ளக்காரன் வந்து மிஸ்டர் பாலுன்னு நம்மளுக்கு ஒரு கம்பளி கொடுக்குறான், நான் பிச்சைக்கார மாதிரி அதை வாங்கிக்கின்னு இங்க படுக்க வேண்டியது. இப்போ இவன் வந்து ஜேஜேவுக்காக தான் நாங்கள் வந்தான், ஜேஜே வரல மாநாட்டுக்கு.
வந்தே அவன் எல்லாத்தையும் கேட்கறான், ஜே வரலையா, ஜே வரலையான்னு. இவர் வந்துக்கிறார், நம்ம முல்லைக்கல் மாதவன் நாயர் வந்துக்கிறார். அவர்லாம் வந்துக்கிறாரு. இவனுடைய கண்கள் முழுக்க ஜே தேடுது. ஜே மட்டும் வரல. அப்புறம் யாரோ மொழிபெயர்ப்பாளர், இவனை யாருமே சட்டை பண்ணலன்னே அடுத்த நாள் மாநாட்டினுடைய 2வது நாள் ஒருத்தர் பயங்கரமான இடி முழக்கம். நம்ம ஊர்ல அதெல்லாம் உண்டு. தீப்பொறி ஆறுமுகம், ஆமாம், கோடை இடி குமார் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுத்தாளர்களையும் உண்டு. அப்படி இடி முழக்கம் முழங்குவாங்க. அப்படி முழங்கி முடிச்சுன்னு வச்சுங்க, அந்த அரங்கமே காலி ஆயிடும். அப்படி ஒரு பேச்சாளர்களா. அந்த மாதிரி பேச்சை கேட்கறதுக்கு இவனால முடியாது. காது ஜவ்வுல அருந்துரும். ஆனாலும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த வராண்டாவிலே படுத்து தூங்கிடுவான், அங்கேயே உட்காந்துப்பான். அப்போ அந்த மொழிபெயர்ப்பாளர் லேடி ஒருத்திருப்பான். அவன் சொல்லுவாள், என்ன பேச்சு நீ இதை மிஸ் பண்ணிட்ட. நான் இவன் மனசுக்குள்ள நினச்சான வேணும்னே தான் மிஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஆளுங்க கேட்க வேண்டியது. அது ஒரு செய்தி வரும், ஜே நேற்றிரவு 4 மணிக்கு எர்ணாகுளம் மருத்துவமனையில் இறந்துட்டான் அப்படின்னு. சொன்னே எல்லாரும் அவனை பற்றியே பேசிக்குவாங்க. எல்லாரும் ஜே என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தவங்களும் 99% ஆட்கள் ஜேவை படிச்சதே கிடையாது. ஜேவை பற்றி கேள்வியே படாதவங்க ஒரு 90% ஆட்கள். ஆனால் எல்லாருமே ஒரு எழுத்தாளர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரே சோகமயமாக ஒரு பீடிகை போடுவாங்க. அது முழுக்க வேஷம் தான். அப்படியே ஒரு மௌனம் ஆயிடுவாங்க. முடிஞ்சா 2 எழுத்தாளர்கள் ரூமுக்கு போய் கருப்பு சட்டை போட்டுன்னு வந்துடுவாங்க, ரெடியாக எட்டுன்னு வருவாங்க. எப்படி நம்ம மாநாட்டுக்கு போகிறோம், எவனா ஒருத்தன் போட்டு போயிட்டான்னா பிளாக் ஷர்ட் போட்டுக்கணும். அவர் துக்கத்தை காமிக்கிறார்ல, அது மாதிரி இவன் என்ன பண்ணுவான், குறிப்புகள் எழுத ஆரம்பிப்பான். ஜேவுக்கும் தனக்குமான உறவு, ஜேனுடைய புத்தகத்துக்கும் தனக்குமான, தன்னுடைய குறிப்புகளுக்குமான. அவன் எழுதுறாங்க, ஜேனுடைய உரை எப்படி தெரியுமா இருக்குமா, அவன் பேசினான்னா எப்படி தெரியுமா இருக்குமா, நம்ம எல்லாருடைய உரையும் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஜேனுடைய ஒருத்தனுடைய உரை மட்டும் எப்படி இருக்குமா, ஒரு ஆண் இதயமும் ஒரு பெண் இதயமும், அதாவது ஒரு ஆண் காதலியின் இதயமும் ஒரு பெண் காதலியின் இதயமும் அந்தரங்கத்தில் நின்று ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்து உரையாடுவது மாதிரி ஜேனுடைய உரை இருக்குமா. அப்படி பேசுவான். அவன் பேச ஆரம்பித்த 5வது நிமிடத்தில் நீங்களும் என் உரையோடு கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை நேரடியாக வார்த்தைகளில் அல்லாமல் உரையாடல் மூலமாக நிகழ்த்த தெரிந்தவன் ஜே என்று பாலு எழுதுகிறான். அவ்வளோ பெரிய மேதை அவன். ஆனால் இவன் நிறைய குறிப்புகள்லாம் எடுப்பான். இந்த அபத்தங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே நடக்குது. அதுக்காக தான் இந்த இடத்த மட்டும் நான் கோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு இவனுக்கு என்ன தோணுன்னா, ஜேவை பற்றி இரங்கல் உரை ஆற்றுவதற்கு நான் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் தான் அவனை முழுக்க படிச்சுக்கிறேன், நான் தான் அவன் ஃப்ரெண்டு, நான் தான் ஜேவை பார்ப்பதற்காக கோட்டயம் வரலும் போய்கிறேன், நான் தான் ஜே என்னுடைய 3வது வீட்டுக்கு வந்தபோது பின்வாசல் வழியாக அவனை தரிசிப்பதற்கு என்னுடைய சிறகுகளை அனுப்பி தூது விட்டவன், நான் தான் ஜேவின் எல்லாமும், என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சின்ன பேராசை, ஒரு கர்வம் அவனுக்கு எழும். அந்த மேடைக்கு முன்னால் போய் பாலு உட்கார்வான். இப்பொழுது ஜேவை பற்றி இரங்கல் உரை ஆற்றுவதற்கு பிரபல எழுத்தாளர் சிட்டுக்குருவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் என்று அழைப்பார்கள். சிட்டுக்குருவி என்கிற அந்த பெண் எழுத்தாளரை நான் அதுவரையிலும் பக்கவாட்டில் பார்த்து கொண்டிருந்தேன். சுமாரான அழகிதான் என்று பால் எழுதியிருக்கிறான். இப்ப சிட்டுக்குருவி இங்கிருந்து எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமி சொல்றாங்க, பிச்சு உதறு, எதுக்கு இரங்கல் உரைக்கு பிச்சு உதறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்ற சிட்டுக்குருவி, ஐயோ எனக்கு ஜேன்னா யாருன்னே தெரியாதே சொன்னேன். யாரா இருந்தாலும் உன்னால பேச முடியும்ல, அதனால ஒன்னும் கவலைப்படாத நீ போ என்று சொல்கிறார்கள். ஒன்னே பாலு எழுதுகிறார், சிட்டுக்குருவிக்கு எந்த நிமிடத்தில் குரலை தாழ்த்த வேண்டும், எந்த நேரத்தில் உடைந்து அழ வேண்டும், எந்த நேரத்தில் மூக்கை சிந்த வேண்டும், எல்லாமே கரெக்டா அத்துப்படி. ஒரு நாளும் இந்த செயற்கைத்தனத்தின் இயற்கையிலிருந்து அவள் தப்பித்ததே இல்லை. யாருக்குமே தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கர பர்ஃபெக்ட். இப்ப மேடையில போய் அவன் நின்ன பிறகு, இன்னைக்கு செத்தது ஜே இல்ல,
ஜெயகாந்தன் அப்படின்ட்டா அப்படியே மாற்றி ஜெயகாந்தனும் நானும்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. நோ ப்ராப்ளம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 60% ஆட்களுக்கு இந்த போலித்தனம் ஒன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? ஒரு ஊர்லேயும் 10 பேர் இருப்பான். இந்த மாதிரி எந்த இரங்கல் கூட்டல விட்டாலும் பிச்சு உதருவான். நானும் அவரும் 40 வருடங்களாக, 36 வயசு தான் அவனுக்கு, 40 வருடங்களாக நான் ஆரம்பிப்பான்ல அந்த மாதிரி. இப்போ சிட்டுக்குருவி போய் ஜே இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற புரட்சிகரமான எழுத்தாளன், இல்லை அவன் உலகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளன் என்று குரலை வான வரையிலும் சிட்டுக்குருவி உயர்த்தி காட்டும். சிட்டுக்குருவி பறக்கிறதே ஒரு 50 மீட்டர் தான், ஆனா குரல் ஸ்கை வரலும் போயிடுச்சு. கூட்டம் அப்படியே அழுது ஆர்ப்பரிச்சு இதுக்கு மேல ஒருத்தர் போய் மேடையிலேயே ஒரு அம்மா போய் ப்ளீஸ் காம் டவுன், காம் டவுன் ப்ளீஸ் என்று தேற்றி கைத்தாங்களாக அவங்கள அழைச்சின்னு உட்காருப்பாங்க. ஒருத்தன் நேற்றுலேருந்து ஹின்ஸ் எடுத்துனுக்கிறான். தனக்கும் ஜேஜேவுக்கும் உள்ள உறவு, தனக்கும் ஜேஜேவுக்கும் உள்ள பிரியம், அவன் எழுத்துக்கும் தனக்கும் எல்லாம் தான் இவன் மறுபடியும் பக்கவாட்டில் பார்க்குறான். அந்த அம்மா 3வது நிமிஷத்தில் நானே நைட்டு 12 மணிக்கு இதை படித்தேன், நானே வாய் விட்டு சிரிச்சேன். 3வது நிமிஷத்தில் ஹேண்ட்பேக்கில் வச்சிருந்த ஒரு கை கண்ணாடி எடுத்து பார்த்து தன்னுடைய நேர் வகிட்ட சுத்தமாக க்ளீன் பண்ணி 1-2 நரை முடியிருக்குல்ல அதை பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுது. முடிஞ்சா மேலே ஒரு ஆக்ட் கொடுத்துருச்சு. கேர் விஜாலாம் சும்மா எழுத்தாளர்களில் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்துனே இருக்கிறாங்கன்றதான். இந்த மாதிரியான நிறைய